எல்லாருக்கும் வணக்கம். கட்டுங்கள சத்தியமா இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல லைஃப்ல. இதெல்லாமே நீங்க கொடுத்தது முதல்ல உங்களுக்கு நன்றி. இப்பதான் வெள்ளிக்கிழமை ஒரு படம் வந்துச்சு, சண்டே ஒரு ஆடியோ லான்ச்சு. எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு, எப்படி சொல்றேன்னு தெரியல. இந்த 2 வாரத்தில் இன்னொரு படம் வருது, இப்பதான் தர்மபுரி போச்சு. எல்லாரும் எங்க படம் இதே கேள்வி கேட்குறாங்க. ஒரே பதில் தான், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க படம் நடிக்கலாம் முடியாது, நம்புங்க. அதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஸோ ரிலீஸ் சில சமயம் இப்படி அமைஞ்சிடும். ஸோ ஆனாலுமே படத்தை ரசித்து அது வேகமாக ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்குற ரசிகர்களுக்கும் சரி, ஊடக நண்பருக்கும் சரி, முதல்ல மிகப்பெரிய நன்றி. அப்புறம் ரெக்கார்ட் இதை பற்றி சொல்லணும்னா, மேலே இது மாதிரி படம் எனக்கு செட் ஆகுமா, நான் பண்ணலாமா கூடாதா, இப்படின்னா ஒரு 1008 கேள்வி எனக்குள்ள இருந்தது. ஒரு நானும் அப்படியே 1008 கேள்வி இருந்தது. முதல்ல தொடர்ந்து முக்கியமான காரணம் வந்து சிவா கதை சொன்ன இதுதான். எப்படியும் ஒன்று பண்ணுறாப்புல கையில் அப்படிலாம் காற்றுல படம் வரைஞ்சது ஒன்று பண்ணிடுறாரு. அது சிவா சொன்ன விதமே, அவர் கொடுத்த சவுண்டும் அந்த டயலாக் சென்ஸும் சரி, அந்த படத்துல ஒரு பெரிய அட்ராக்டிவ் கொடுத்தது. ஸோ நானும் கணேஷன் படமெல்லாம் சொல்லி அவன் சொன்னேன், மச்சான் அந்த படம் நல்லா ஒரு மாட்டான் ஒரு ஃபோனில் போயிட்டுருக்கல. அப்படிதான் அந்த படம் ஆரம்பிச்சது. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தாலும் என்னையும் இந்த படத்தையும் கதையும் நம்பி தயாரிக்க முன் வந்த கணேஷ்க்கு முதல்ல நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச் ரமோ, தேங்க்ஸ் ரமோ. இந்த படத்தில் ஏதாவது பேசி நான் ஒரு சிறுமணி பேசுகிறேன். இல்லை படப்பட முடிச்சிடறேன் ஒரு நிமிஷம் சார். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, நிறைய இடத்துல பஞ்சு டைலாக் பேசியிருப்பேன். அதுக்கே ஒரு போட்டோ டைலாக் போட்டு காலி பண்ணாப்புல பஞ்சு நான். ஸோ சிவா அங்கேயே என்னை ஆஃப் பண்ணாப்புல. ஒரு ஆக்டரோட சென்ஸும் ஆக்டரை தெரிஞ்சுட்டு ஒரு வேலையை செய்ய சிவா பார்க்குறப்ப இன்னும் பெரிய இடத்துக்கு போன சிவா, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இல்லாம முக்கியமான மனுஷன் கே.எஸ். ரவிக்குமார் சார். நான் அவரோட படங்கள் பார்த்த ஒரு பெரிய ஃபேன். முக்கியமாக நான் தங்கமகன் பார்த்த ஒரு பெரிய ஃபேன். செம்ம பர்ஃபார்மன்ஸு. நான் சமீபத்தில் இன்னொரு ஆடியோ லான்ச்சில் சொன்னேன், அவரோட ஒர்க் பண்ணது நான் எதிர்பார்க்கல. அவர் படத்தில் வந்து படத்தை ரொம்ப லைட்டாகவும் அழகாக மாற்றிச்சு சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். சத்தீஷ் பற்றி சொல்லணும்னா, முதல்ல இந்த படத்தில் என் கேரக்டர் பேர் வேறையா இருந்தது. சரி, படத்தில் கேரக்டர் பேர் சிவான்னு மாத்திரம் சத்தீஷோட காய்ச்சல் கிடச்சிச்சு, நாங்கள் படம் வந்துட்டோம். சும்மா சொன்ன தேங்க்ஸ் ஸோ மச் சதீஷ் அண்ட் ஹரீஷ். அவ்வளோ பெரிய டான்ஸ் எல்லாம் இல்லை இருக்கு. ஸோ என் ஹீரோ லக்ஷ்மி சத்யநாராயண பேசணும் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.